குட் ஆஃப்டர்நூன். இப்போ நான் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலை அதில் இருக்கேன். இதான் என்ட்ரன்ஸை கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா இங்கேருந்து வந்து 6350 ஃபீட் ஹைட்டில் சுயம்பு லிங்கம் இருக்கிறதா இங்கே எழுதியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை, கோவை மாவட்டம், கூல்டி அப்படிங்கிற இடம். இது எங்கே இருக்குன்னாக்கா ஈஷா யோகாத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்ரீ தென் கைலாய அருள்மிகு சுயம்பு வெள்ளையங்கிரி ஆண்டவர் கிரிமலை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான். அது எப்படி இருப்பார். இது அடிவாரத்தில் லாட் ஆஃப் monkeys ஆர் தேர். சம் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆன். சிவனடியார்கள் இருக்காங்க, ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓம் நமச்சிவாய, 10 திசையும் பரந்த கடலும் ஒத்தெங்கும் நிற்கும் சிவம், கொங்கு நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையில் இறைவன் சிவபெருமான் திருவுருவமாய் விளங்குவது தென்காயிலாமை என்று போற்றப்படும் வெள்ளையங்கிரி மலை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் இயற்கையின் காலத்துக்கு ஏற்ப இறைவன் படைப்பிலிருந்து ஜனனமாகும் மானிட செல்வங்களுக்கு இம்மலை செல்வதற்கு பேரின்பமாகத்தான் இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 6350 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் வெள்ளையங்கிரி மலை சுயம்பு வெள்ளையங்கிரீஸ்வரர் திருத்தலம். மாசி, பங்குனி, சித்திரை காலங்களை தவிர ஏனைய மாதங்கள் அனைத்தும் கடுங்குளிரும் சுழல் காற்றும் சாரல் மழையும் திடீரென அடைமழையும் உருவாகுது இம்மலையின் தனிப்பெருமை. இந்த சூழ்நிலையில் 1வது மலை செங்குத்தாகும், 3வது மலை செங்குத்தாகும், 7வது மலை செங்குத்தாகும். மலைப்பாதைகள் குறுகிய வழித்தடத்தில் அமைந்துள்ளதால் வரும் பக்தர்கள் இவ்வாலயத்தில் உள்ள நிர்வாகத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு 7வது மலைக்கு செல்வது மிகவும் அரிது. காரணம் ரீசன்ஸ் போட்டிருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஆஸ்மா, people cannot climb this mountain. Ladies and children cannot go. People should not wear chappals. There's a lot of monkeys playing here. இந்த கோயிலுக்கு வரலாம், வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வராங்க. அதுதான் என்ட்ரன்ஸு, பட் நாட் அலவுட் at this time.